ஹாய், இன்றைக்கி என்ன பண்ணோம், இன்சர்ட் பிளாக்கு கிரியேட் பிளாக்கு நான் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து யூனிட் எப்படி செட் பண்ணுறது பார்த்து போகிறோம். இல்லை கிரியேட் பிளாக்குக்கும் இன்சர்ட் பிளாக்குக்கும் ஏன் ஆட்டோ கேடுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூனிட் செட் பண்ணிக்கலாம். இங்கே யூனிட்டுன்னு அடிங்க, யூனிட் நினச்சி யூனிட்னு வரும், கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இங்கே யூனிட் என்னான்னு இருக்குன்னு செக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு யூனிட் இன்ச்சஸில் இருக்குது, நம்மளுக்கு மில்லிமீட்டர் ஒன்றா மில்லிமீட்டர் சேவ் பண்ணிட்டு ஓகே ஒத்துங்க கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இங்கே சர்க்கிள் எனக்கு வேணும். இப்போ நம்ம நார்மலாக சர்க்கிள் போகிறோம், சர்க்கிள் போட்டு இங்கே டைமென்ஷன் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு இப்போது டைமென்ஷன்ஸ் எனக்கு இங்கே வந்து கொடுத்துட்டோம். இப்போது அதேமாரி வந்து ஒரு ரெக்டாங்கிள், நான் இங்கே ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன். அதேமாரி இங்கே டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டோம். இப்போது இதில் இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டாவது வந்து இது கிரியேட் பிளாக்காக ரெண்டு பண்ணி போகிறேன். இப்போது கிரியேட் பிளாக் இருக்குல்ல, கிரியேட் பிளாக் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது CR1 கொடுத்துங்க. இங்கே CR1 கொடுத்து ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு இதுடைய சென்டர் பாயிண்ட் ஓகே. இதுதான் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறோம். இப்போது எனக்கு சென்டர் பாயிண்ட்டு தான் வேணும். இப்போது எனக்கு சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு இப்போது இங்கே மில்லிமீட்டர் அப்படியே வந்துடும். கன்வெர்ட் பிளாக் இருக்க, கன்வெர்ட் பிளாக் கொடுத்துங்க. ஸ்கேல் வந்து யூனிஃபார்ம் கொடுத்துங்க, கிளிக் பண்ணிங்க. கொடுத்துட்டு இங்கே CR1 கொடுத்துமா, அதேமாரி ஓகே. இப்போ ஏற்கனவே இருக்குது, அதில் வந்து இது இப்போது இங்கே CR2 கொடுத்துக்கலாம். இப்போது CR2 கொடுத்துட்டு ஓகே. இப்போது அதேமாரி வந்து இதுவும் நான் பண்ண போகிறேன், பிளாக்காக க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போது நம்மளாம் இதுக்கும் செலக்ட் பண்ணிங்க, கிரியேட் பிளாக்கு கொடுத்துட்டு இப்போது செலக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டோம், அதால் தேவையில்ல, திருப்பி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் எந்த பாயிண்ட் வேணும், இந்த கார்னர் வேணும், கார்னர் கிளிக் பண்ணிங்க. இப்போது இது REC1 கொடுத்துறேன். கொடுத்து மில்லிமீட்டர் யூனிஃபார்ம் ஸ்கேல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போது இது வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறதுங்க, ஃபஸ்ட்டு வந்து இப்போது இன்சர்ட் இங்கே போய்ட்டு இது CR1 CR2 நம்ம ஒவ்வொரு பிளாக்கும் இதில் சேவ் ஆகினே இருக்கும். இப்போது கொடுத்துட்டு இப்போது நம்ம எந்த இடத்த ஜீரோ பண்ணுமோ அந்த இடம் தான் பிளாக்காக காட்டும். இப்போது வந்து ஓகே இங்கே கொடுத்துட்டோம். இப்போது வந்து இது வந்து கிளிக் பண்ணால் ஃபுல்லாக செலக்ட் ஆகும், இல்லை செலக்ட் ஆகும். இப்போ வந்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் லேஅவுட்டு இதுக்குள்ளே போகும். இப்போ என்ன பண்ணலாம், இதில் கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்க, உள்ளே போவோம். இப்போது பிளாக் எடிட்டருக்குள்ளே போவோம். இதில் போயிட்டு நம்ம இங்கே இருக்கிற டைமென்ஷன்ஸு இது கிளிக் பண்ணிட்டு இப்போது எனக்கு இந்த வித்து வேணும். இப்போது இங்கே வந்து எனக்கு 2 mm வேணும். இப்போது 2 mm மாறிடும். இப்போது ஈவனாக இல்லை. இப்போது அதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே ஈக்குவல் இருக்குல்ல, ஈக்குவல் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணுங்கள், ஈக்குவல் ஆகிடும். அதேமாரி வந்து எனக்கு இந்த ஃபேஸு இதுக்கு இது ஈக்குவல் கொடுத்தா ஈக்குவல் ஆகிடும். அதேமாரி வந்து இந்த வெர்டிக்கல் ஹரிசாண்டல் இருக்குல்ல, அதேமாதிரி தான் ஹரிசாண்டல், இது ஹரிசாண்டல், இது ஹரிசாண்டல். ஏன்னா நம்ம ஈக்குவல் சொல்லிட்டல, அதால் தேவையில்ல. இது வெர்டிக்கல் ஒன்று கொடுத்தா போதும். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இங்கே 2.5 கொடுத்துருக்கல, இப்போ பாருங்கள், நான் இது வந்து இங்கே வந்து டைமென்ஷன் மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து இது வந்து 3 கொடுத்துறேன். இப்போ 3 mm வேணும். க்ளோஸ். இப்போது க்ளோஸ் பிளாக் எடிட்டர் கொடுத்தீங்கன்னா சேவ் இப்போ மாறி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.